வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஐயனார் குடும்பம் குலதெய்வம் கோவிலை நோக்கி இன்னோவா காரில் போயிட்டுருக்க சோழன் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. சோழன் டிரைவ் பண்ணிக்கிட்டு மிரரை அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி இருக்க நிலாவை பார்க்குறாரு. அவங்க ரொம்ப சீரியஸாக இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க என்ன நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு நினைக்கிற சோழன் அவங்க அட்ராக்ஷன் வேணும்னு நினைக்கிறவரு பாட்டை போட்டு விடுறாரு. அவர் போட்ட பாட்டை நடேசன் தான் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு. நிலா இந்த பக்கமும் பிஸியாக பேசிட்டு இருக்காங்க. 4 தடவை ரிவர்வியூ மிரரில் பார்க்குறவரு என்ன இப்பவும் பார்க்க மாட்டேங்கிறா, அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்பவும் அதை மீறி மற்றவங்கெல்லாம் பேசிட்டு இருக்க ஏய் எதுக்குடா இவ்வளோ சவுண்டு வச்சிருக்க, தூங்க விடுறியாடா ஒரு மனுஷனை, இவ்வளோ சவுண்டு வச்சா பின்னாடி இருந்து ஆர்ன் அடிச்சா கேட்குமா உனக்கு, லூசு பையலே சவுண்டை கம்மி பண்ணுடா அப்படின்னு நடேசன் வருத்தெடுக்க தேவையாடா உனக்கு இதெல்லாங்கிற மாதிரி பாண்டியனும் அண்ணே உனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படிங்கிற மாதிரி பல்லவனும் ஜாலியாக சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கேட்குறவங்க கேட்டா நான் ஏன் சவுண்டு வைக்க போறேன் அப்படின்னு முனகிக்கிட்டே வால்யூமை கம்மி பண்ணுறவரு எல்லாரும் பேசிக்கிட்டு போகணும் ஒன்னா போகணும்னு தானே இவ்வளோ பெரிய காரா எடுத்தோம், உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டா எப்படின்னு பொதுவாக கேட்குறாரு. வண்டி ஓட்டுற எனக்கும் ஒரு கம்பெனி வேணாமா அப்படின்னு சோழன் கேட்க அண்ணே நான் வேணா பேசவான்னு பல்லவன் ஆஃபர் பண்றாரு, பாரு எப்படி பல்பு வாங்குறாருன்னு அப்படின்னு சந்தாவை பார்த்து சிரிக்கிறாங்க நிலா. ஏய் நீ பேசலன்னு எவன் கேட்டான், கம்மன் இருங்கிறாரு சோழன். இதுக்கு மேல ஆகாது நாமளே ஆரம்பிச்சிடலான்னு, ஏங்க உங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னு நிலாவை பார்த்து கேட்குறாரு. இல்லைன்னா நான் வேணா அப்படியே எங்கேயாவது ஓரமா நிப்பாட்ட வாங்குறாரு. இல்ல எல்லாம் ஓகே தான் அப்படிங்கிற நிலா மறுபடியும் சந்தா கிட்ட திரும்பி ஏதோ கேட்க அவங்க வேண்டாங்கிறாங்க. மறுபடியும் சந்தாவும் நிலாவும் ஆரம்பிச்சிடுறாங்க பேச்சுவார்த்தைய. பாக்குற சோழன் கடுப்பாகி சரியா போச்சு போ, எப்படா வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வருவான்னு போல இருந்தா போல இருக்கு, வந்ததும் அப்படியே ஒட்டிக்கிட்டா திருத்தாம பேசிக்கிட்டே இருக்கா பாரு அப்படின்னு திரும்பி பார்த்து பொறுமிக்கிட்டே இருக்காரு. லாஸ்ட் சீட்ல நடேசன் தூங்கிட்டு இருக்க சேரன் கையை கட்டி வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து இருக்க பாண்டியன் வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க பல்லவன் அவரோட ரைட் சைட்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நிலாவும் சந்தாவும் வளவள சலச்சலன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. சோழன் வண்டியை ஒழுங்கா ஓட்டுறாரோ இல்லையோ அவரோட பார்வையை பின்னாடி நல்லாவே ஓட்டுறாரு. சோழா திண்டுக்கல் வந்துட்டோமாடான்னு கேட்க வந்துட்டோன்னேங்கிறாரு. அப்படியே ஒட்டஞ்சத்தனை எப்படி போகணும் யார்கிட்டயாவது கேட்டுக்கிறியாடா அப்படின்னு கேட்க சரின்னு தலையாட்டுறாரு சோழன். காரை ஓரமா நிறுத்திட்டு இறங்குறவரு அந்த பக்கம் ஆப்போசிட்ல வர்றவரை பார்த்து ஹலோ இங்கே ஒட்டஞ்சத்திரம் எப்படி போகணும்னு கேட்குறாரு. அவரும் ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல திரும்புங்கிறாரு. சரிங்க தேங்க்ஸ் அப்படிங்கிற சோழன் மறுபடியும் கார்ல உட்காந்து வண்டி எடுக்கிறாரு. கேட்டியா சோழா அப்படின்னு சேரன் கேட்க கேட்டேன்னு, ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போ சொன்னாங்கன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வண்டியை ஸ்ட்ரைட் பண்றாரு. 2 பக்கமும் மரங்கள் வயல்கள்னு இருக்க ரோட்ல கார் போய்கிட்டு இருக்கு. அண்ணே ஊர் பக்கம் வந்துட்டோம், இப்பவாவது யாருக்காவது ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேளு, கோவிலுக்காவது எப்படி போகணும்னு இந்த ஆளுக்கு தெரியுமாண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல சேரன் அவங்க அப்பாவை பாக்குறாரு. அவரோ எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி ரோட்டை பார்த்துட்டு இருக்க ஹலோ மிஸ்டர் நடேசன் உங்களை தான் கேட்குறேன் அப்படின்னு கேட்க அவர்கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை. அப்பா உங்ககிட்ட தான் கேட்குறாங்கிறாரு சேரன். என்கிட்ட கேட்டா ஏதாவது ஒரு டீ கடையில் நிப்பாட்டி கேளு அப்படின்னு அவரு கடுப்படிக்க நீங்க இங்கே தானே பிறந்தீங்கிறாங்க நிலா. ஏமா நீ பிறந்ததுலேருந்து இப்போ நடக்கிறது வரல உனக்கு ஞாபகம் இருக்கா, சரி உன் குலதெய்வம் கோவில் எங்க இருக்குன்னு சொல்லு பாப்போங்கிறாரு நடேசன். அது திருவண்ணாமலை பக்கத்துல இருக்குங்கிறாங்க நிலா. உன்னைய தனியா விட்டா உன்னால அங்க போக முடியுமா அப்படின்னு நடேசன் வம்புக்கு நிக்க அப்பா நீங்களும் அவங்களும் ஒன்னாப்பான்னு கேட்குறாரு சேரன். ஏன் போக மாட்டேன், அதெல்லாம் போவேன் அப்படின்னு நிலா கேட்க இங்கே உன்னை இறக்கி விட்டா இங்க இருந்து உன்னால தனியா போக முடியுமான்னு கேட்குறாரு நடேசன். கொஞ்சம் யோசிக்கிற நிலா இங்க இருந்தெல்லாம் எனக்கு போக தெரியாதுங்கிறாங்க. மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி நடேசன் சந்தோஷமா தலையாட்டுறாரு. எனக்கு என் வீட்டுல இருந்து தான் போக தெரியும் அப்படின்னு நிலா சொல்ல அப்படின்னு நடேசன் தலையாட்டிட்டு இருக்க சோழன் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காரு. உங்களை நம்ம வீட்டுல இருந்து 4 தெருவு தள்ளி கொண்டு போய் விட்டாலே வீட்டுக்கு வர தெரியாது, நீங்களா தனியா போறீங்க, சும்மா அடிச்சு விடாதீங்க, இங்க பாருங்க எப்பவும் எங்க கூடவே வாங்க, தெரியாத ஊர்ல தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா அப்ப ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு சோழன் பேச நிலாவுக்கு சுறுசுறுன்னு கோவம் வருது. ஓவரா பேசாதீங்க ஒழுங்கா வண்டியை ஓட்டுங்க அப்படின்னு சொல்ல தேவைதாண்டா சோழா உனக்கு அப்படின்னு ஸ்டேரிங்கை தட்டிட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு அவரு. வெளியே நிறைய மரங்கள் இருக்க பச்சை பசேல்னு சூப்பரா இருக்குல்ல இந்த இடம் அப்படின்னு பல்லவன் கேட்க நிலாவும் வெளியே பார்த்து ரசிச்சு சிரிச்சுட்டு ஆமாங்கிறாங்க. நடேசன் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி ஆன்னு பார்த்துட்டு வர்றாரு. மிஸ்டர் நடேசன் உங்களை தான் காதுல விழுதான்னு சோழன் கேட்க அவரு ஜாலியா வெளியே தான் வேடிக்கை பார்க்குறாரு. அப்பா தம்பி உங்களை தான்ப்பா கூப்பிடுறான் அப்படின்னு சொல்ல அவர் ஜாலியாக காதை குடிஞ்சிட்டு என்னன்ற மாதிரி திரும்புறாரு.
ஊர்ல எங்களுக்கு என்ன நிலம் சொத்து அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க அவரு சிரிக்கிறாரு. இருந்தா தானே ஆச்சரியம் அப்படின்னு சோழன் சொல்றாரு. என்ன அப்படின்னு கூப்பிட பாண்டியன் திரும்பி பாக்குறாரு. சோழன் சொன்ன மாதிரி இங்க நம்ம சொத்துன்னு ஏதாவது இருக்குமான்னு, வீடு நிலம் அந்த மாதிரி ஏதாவது இருந்து இங்க போன உடனேயே நமக்கு சர்ப்ரைஸா இது உங்க வீடு, சுத்தி இருக்க இடம் எல்லாமே உங்களுது அப்படின்லாம் சொல்ல வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கண்கள் முன்ன கேக்குறாரு பல்லவன். இதை கேட்டு சேரன் லைட்டா சிரிச்சுட்டு அவங்க அப்பாவை பாக்குறாரு. டேய், நிறைய படம் பார்த்து கெட்டு போயிருக்கடா, அந்த மாதிரிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறாரு பாண்டியன். ஏன்னே அப்படின்னு பல்லவன் கேட்க, பின்ன இருக்க வீட்டு மேலேயே அவ்வளவு கேஸ் இருக்கு, இதுல சொத்து இருக்கா அது இருக்கான்னு வேற கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டி சொல்ல, சரி அதெல்லாம் விடுங்க, நாம இப்ப எங்க தங்க போறோம்னு கேக்குறாங்க நிலா. அது அங்க லோக்கல்ல மணின்னு ஒருத்தரை பிடிச்சிருக்கேங்க, அங்க அவரு தங்கறதுக்கு வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பொதுவா நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு யார் வந்தாலும் அங்கதான் தங்குவாங்களாம், நாமளும் அங்கதாங்க தங்க போறோம். நான் சொல்லியிருக்கேங்க அவர்கிட்ட, அவரு பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சோழன் சொல்ல, ஓ ஓகே ஓகே அப்படின்னு நிலா சொல்ல, நடேசன் இந்த ட்ரிப்பை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. மறுபடியும் சந்தாவும் நிலாவும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சோழனே இப்ப இவங்களை பாக்குறத விட்டுட்டு சரௌண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இடமே ரொம்ப அழகா இருக்க ஒரு நல்ல ஃபீலிங்கோட காரை ஓட்டிட்டு இருக்காரு. சோழன் காரை ஒரு மணி நேரத்தை வந்துட்டோமாங்கிறாரு பாண்டி. அண்ணே ஊர் வந்துருச்சு, சரி நான் அந்த மணியண்ணனுக்கு போன் பண்றேருங்க அப்படிங்கிற சோழன். இந்த நம்பர் தானே என்ன கேட்க, ஆமாண்டா அந்த நம்பர் தாங்கிறாரு பாண்டி. இவரு கால் பண்ணுன்னு சொல்ல சோழன் கால் பண்றாரு. ஒரு இடத்துல வண்டியில போயிட்டு இருக்க ஒருத்தர் மொபைல் ரிங்காக எடுத்து காதுல வைக்கிறாரு. சோழன் ஹலோ அண்ணே அப்படின்னு சொல்ல, சொல்லுப்பா அப்படிங்கிறாரு. அண்ணே நாங்கெல்லாம் வந்துட்டோண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல, நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டீங்களான்னு அவர் கேட்கிறாரு. ஆமாண்ணே நாங்க எல்லாரும் அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சோழன் சொல்ல, இவர் தலையை நீட்டி இப்படி அப்படின்னு பாக்குறாரு. காரை பாக்குறவரு பாத்துட்டேன்பா அப்படின்னு கையை தூக்க, சோழனும் பாத்துட்டேனேங்கிறாரு. வரேன் அப்படின்னு அவரு மொபைல பாக்கெட்ல வைக்க, வாங்க வாங்கன்னு காலை கட் பண்றாரு சோழன். பின்னாடி திரும்பி, அண்ணே அந்த வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அங்கிருந்து வர்றாருல அவர் தான் அப்படிங்கிற சோழன் சீட் பெல்ட்டை கழட்டிட்டு கீழே இறங்குறாரு. அப்படியே எல்லாரும் கீழே இறங்க இந்த பக்கமும் பாக்குற சோழன், என்ன எல்லாரும் இறங்கிட்டீங்கன்னு கேக்குறாரு. ஊர் வந்துருச்சுன்னு சொன்ன, அதான் எல்லாம் இறங்கிட்டோம் அப்படிங்கிற நடேசன் ஜிங்குன்னு நடந்துட்டு இருக்காரு. இவர் எங்கடா போறாரு அப்படின்னு சோழன் சொல்ல, அப்பா அப்படிங்கிறாரு சேரன். என்னடா அப்படின்னு அவர் திரும்பி பார்க்க, எங்க போறீங்க, எல்லா வீடும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு, எங்கேயாவது போய் தொலைஞ்சிட போறீங்கிறாரு சேரன். ஏய், என் ஊர்ல எனக்கே வழி காட்டுறியா நீ, என் ஊரு காத்து என்ன வா வான்னு இழுக்குதுடா, போடா இதோ வர்றேன் அப்படிங்கிற நடேசனை பார்த்து நம்ம தலையில அடிச்சுக்கிறதா இல்ல நெத்தியில அடிச்சுக்கிறதான்னு இருக்கு. அப்பா நாம தங்க போற வீடு கூட உங்களுக்கு தெரியாதுன்னு சேரன் சொல்ல, அவரு திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் இருங்கப்பா அப்புறம் போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சேரன் சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியும், சாப்பிடுறதுக்கு நல்ல சாப்பாடா வாங்கி வை, நான் வர்றேன் அப்படின்னு பொறுப்பே இல்லாத மனுஷனா அங்கிருந்து போயிட்டு இருக்காரு நடேசன். அண்ணே யாருன்னு இந்த ஆளு, ஊர் எங்க இருக்குன்னே தெரியாதுன்னு சொன்னாரு, இப்ப மட்டும் எப்படி தெரியுதா அவருக்கு அப்படின்னு சோழன் செம்ம கடுப்பாய் கேக்குறாரு. ஊரை பார்த்ததும் எல்லாம் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு முட்டு கொடுக்குறாரு சேரன். அண்ணே நீ இருக்க பாரு, நீ இப்படி சப்போர்ட் பண்ணி தான் அந்த ஆளை கெடுத்து வச்சிருக்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. அவரு மணியண்ணே வண்டியை கொண்டு வந்து நிறுத்துறாரு. வணக்கம் என்ன திரும்பி சோழன் சொல்ல, தம்பி வணக்கம்ப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, என்ன எல்லாரும் குடும்பமா வந்திருக்கீங்க போல அப்படின்னு கேட்க, ஆமான்னுங்கிறாரு சோழன். என்கிட்ட சோழன் ஒருத்தர் போன்ல பேசினாப்ல அப்படின்னு அவரு சொல்ல, அண்ணே நான் தானே அப்படின்னு கையை கொடுக்குற சோழன். இது மூத்த அண்ணன் சேரன் சொல்ல, சேரன் ஒரு வணக்கம்னு கும்பிடு போடுறாரு. இவரும் வணக்கம் போடுறாரு. இது ரெண்டாவது தம்பி, இது மூணாவது தம்பி அப்படின்னு சொல்ல, அவங்க வணக்கம் சொல்ல இவரும் வணக்கம் சொல்றாரு. இவன் பல்லவன்னு சொல்ல, வணக்கம் தம்பி அப்படின்னு தோல்ல கையை போட்டுக்கிறாரு. அது நிலா என் ஒய்ஃப்னு சொல்ல, வணக்கம்மா வணக்கங்கிறாரு. இது சந்தா அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு ஒரு கும்பிட போடுது. ஆமா அப்பா எங்க தம்பின்னு அவரு கேட்க, அப்பா ஊரை பார்த்துட்டு வரேன் அப்படியே போயிட்டு வரேன்னு போயிருக்காரு, நீங்க வர்ற வழியில பாத்திருப்பீங்களே அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமா பார்த்தேன், ஐயனார் சாமி தான் உங்க குலதெய்வம்னு சொல்றீங்க, ஆனா ஒரு தடவை கூட நீங்க இந்த பக்கம் வந்ததே இல்லையேப்பா அப்படின்னு அவரு கேட்க, எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல, கோவில் எங்க இருக்குன்னு இப்பதாங்க நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சேரன் சொல்ல, ஆமான்னு தலையாடுறாரு சோழன். வாஸ்தவம் தான், ஐயனார் சாமியெல்லாம் நம்ம நினைச்சோன்னா பார்த்துட முடியாது, அவர் நம்மள நினைக்கணும்
அப்பதான் நாம அவரை பார்க்க முடியும். இத்தனை நாளைக்கு அப்புறம் குலதெய்வம் கோவிலுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா அந்த ஐயனார் தான் உங்களை வர வச்சிருக்காரு அப்படின்னு அவரு ஆரோடம் சொல்ல சேரனுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. ஆமாண்ணே அப்படின்னு தலையாட்ட, ஏன்பா நீங்க தங்கறதுக்கு வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, என் வண்டியை அப்படியே ஃபாலோ பண்றீங்களான்னு கேட்க, வந்துடுறோன்னு அப்படின்னு சோழன் வேகமா தலையாட்ட, பின்னாடியே வாங்கன்னு சொல்லி வண்டி எடுக்கிறாரு அவரு. வாங்கன்னு எல்லாரும் வண்டியில ஏறிட சோழன் அந்த 2 வீலரை ஃபாலோ பண்றாரு. அப்புறம் என்ன, வழக்கமான ஒரு கிராமத்து வீடு, கேட்ல இருந்து கொஞ்சம் தூரம் உள்ளடங்கின வீடு, கொஞ்சம் மொட்டை மாடி, கொஞ்சம் கேரளா டைப் ஓடு, ஒரு சின்ன ஷெட்டு, ஒரு குட்டி பார்க்கு, அப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்து அவரோட வண்டியும் அதுக்கு பின்னாடி காரும் நிக்குது. சோழன் முதல்ல இறங்கி வர எல்லாரும் பின்னாடியே வர, தம்பி இதுதான் நீங்க தங்க போற வீடு, இந்த நேரத்துல கோவிலுக்கு போக முடியாது, இங்க இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் போகணும், இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, டயர்டா இருக்கும், நல்லா ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு கோவிலுக்கு போய்க்கலான்னு சொல்றாரு அவரு. சரின்னு அப்படின்னு சோழன் தலையாட்ட நிலாவும் சரின்னு தலையாட்டுறாங்க. ஏன்னே நம்ம எல்லாருமே இந்த வீட்டில் தங்க முடியுமா அப்படின்னு பல்லவன் கேட்க, ஏண்டா நம்ம வீட்லயே 6 பேர் இருக்கிறோம், இங்க இருக்க முடியாதா, இன்னும் கனவுலயே இருக்கடா நீன்னு கால வர்றாரு பாண்டியன். பல்லவன் சிரிச்சுக்கிட்டே திரும்ப, நிலா நல்ல பல்பு வாங்கினியான்னு பாக்குறாங்க. தம்பி யார் வந்தாலும் இங்கதான் தங்கி சாமி கும்பிட்டுட்டு போவாங்க அப்படின்னு அவரு சொல்ல, நிறைய பேர் இங்க வந்து தங்கி சாமி கும்பிட்டு போவாங்களான்னு கேக்குறாரு சேரன். உங்களுக்கு எப்படி ஐயனார் சாமி குலதெய்வமா இருக்கோ, இங்க இருந்த நிறைய குடும்பங்களுக்கு ஐயனார் தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. 500-600 வருஷமா இந்த கோயில் இருக்குது தம்பி. அந்த காலத்துல ஒரு குடும்பத்துக்கு இந்த ஐயனார் குலதெய்வமா இருந்தா கூட அடுத்தடுத்த தலைமுறை எங்கெங்கயோ போய் செட்டில் ஆயிருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்குமே அதுதான் குலதெய்வம் அப்படின்னு அவர் விவரமா சொல்ல, புரியுதுன்னு தலையாட்டுறாரு சேரன். நல்ல விசேஷ நாளா பார்த்துதான் வந்திருக்கீங்க தம்பி அப்படின்னு அவர் சொல்ல, அப்படியா என்ன நடக்குதுன்னு ஆர்வமா பாக்குறாங்க எல்லாரும். சிறப்பு வழிபாடு வேற இருக்கு, நிறைய ஊர்ல இருந்து நிறைய ஆளுங்க வருவாங்க அப்படின்னு அவர் சொல்ல, ஓ அப்படின்னு ஆர்வமா தலையாட்டுறாரு சோழன். இதே சித்திரை மாசம் திருவிழா டயத்துல வந்திருந்தீங்கன்னு வைங்க, இன்னும் கூட்டமா இருக்குன்னு சொல்ல, அப்படின்னு எல்லாரும் ஆசையா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியாண்ணே அப்படின்னு சேரன் கேட்க, ஆமாப்பாங்கிறாரு அவரு. இப்பதான் உங்களுக்கு குலதெய்வம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, இனிமே தவறாம அடிக்கடி வாங்க அப்படின்னு அவரு சொல்ல, கண்டிப்பாண்ணேன்னு தலையாட்டுறாரு சோழன். நிலா கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு அங்க இருக்க செருப்பையும் பாக்குறாங்க. உள்ளர ஏற்கனவே ஆளுங்க இருக்காங்க போல, செப்பல்ஸ் நிறைய இருக்குன்னு கேக்குறாங்க. அவரும் திரும்பி பார்த்துட்டு ஆமாங்கிறாரு. அண்ணே உள்ளர ஆளுங்க இருக்காங்களா என்ன அப்படின்னு சோழன் கேட்க, நீங்க எல்லாம் பேசி ஒரு ஃபைனலைஸ் பண்ணுங்கடா, நான் போய் உட்கார்றேன்னு அங்க கிடக்குற கைத்துக்கட்டில வந்து உட்கார்ந்துக்கிறாரு பாண்டி. அவரு உள்ளர திரும்பி பார்த்துட்டு இருக்க, ஆமா ஸ்லிப்பர்ஸா இருக்குல்ல அதான் கேட்டேன்னு நிலா சொல்ல, ஆமாமா சொல்ல மறந்துட்டேன், வேற யாரும் இல்ல தம்பி, எல்லாம் உங்க சொந்தக்காரங்க தான் வந்து தங்கி இருக்காங்க அப்படின்னு அவரு சொல்ல, சொந்தக்காரங்களா அப்படின்னு சோழன் வாய் விட்டு கேட்டுட மத்த எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எங்க சொந்தமா யாருங்க அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க, மாமா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. எல்லாரும் அங்க பார்க்க கார்த்திகா நின்னுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. அந்த பொண்ணு வேகமா சேரன் கிட்ட வந்து, மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, யாராலையும் அதிர்ச்சியில இருந்து வெளியே வரவே முடியல. அப்படியே எல்லாரையும் பார்த்துக்கிட்டு நிலாவை பாக்குறவங்க, நிலா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. குழம்பி போய் பாக்குற நிலா, நீங்க இங்கன்னு கேக்குறாங்க. குலதெய்வ கோவிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக வந்தோம், நானு அம்மா அப்புறம் அவரு எல்லாரும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம் அப்படின்னு கார்த்திகா சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் நான் அதிர்ச்சியோடவே பாக்குறாங்க. என்னடா இது அப்படின்னு பாண்டி கேட்க, கார்த்திகா கிட்ட திரும்புற சோழன், நிலா போன் பண்ணி கோவில் எங்க இருக்குன்னு கேட்டப்ப தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருக்கும் முன்னாடி இங்க வந்து நிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. கார்த்திகா நிலாவை ஒரு சங்கடத்தோட பார்த்துட்டு, அதான் தெரிஞ்சதை சொன்னேனே, திண்டுக்கல்ல இருந்து இப்படியெல்லாம் வழி போகும்னு சொன்னேனே, இப்போ வரும்போது கூட எனக்கு வழி சரியா தெரியல, அம்மா கிட்ட கேட்டு எப்படியாவது உங்களுக்கு சொல்லிடணும்னு தான் இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு கார்த்திகா சொல்ல சேரன் அப்படியே அசந்து போய் நிக்கிறாரு. நிலா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. எங்க அம்மா அப்படின்னு கார்த்திகா சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா அங்கன்னு பார்த்துட்டு, கார்த்திகா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வாசல்ல நிக்கிறவங்கள பாக்குறாங்க. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு கஸ்தூரி வெளியே வர்றாங்க. கார்த்திகா யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு மகளை கேட்டுட்டு வெளியே வர்றவங்க அங்க நிக்கிற எல்லாரையும் பாக்குறாங்க. வாங்கம்மா எல்லாம் உங்க சொந்தக்காரங்க தான் அப்படின்னு அவரு சொல்ல,
காண்டாமிருகம் கஸ்தூரி முகத்துல பயங்கரமான அதிருப்தி அப்படியே தெரியுது. எல்லாரும் ஒரு மாதிரி சங்கடமும் அன்னீசியமா நிக்க, குடும்பமா எல்லாரும் ஒன்னாயிட்டீங்க, நல்ல வேலை வீட்டை வேற யாருக்கும் கொடுக்கல, அப்ப நீங்களே இவங்க எல்லாருக்கும் சுத்தி காமிச்சிடுங்க அப்படிங்கிற இன்சார்ஜ், தம்பி உள்ளர 2 ரூம் இருக்கு, அதை நீங்களே எடுத்துக்கோங்க, ஏதாவது வேணும்னா போன் பண்ணுங்க, நாளைக்கு பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டி இருக்கு, நான் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா வர்றேன் அப்படின்னு அவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. சேரன் ரொம்பவே சங்கடமும் தயக்கமுமா அப்படியே நிமிந்து பாக்குறாரு. சந்தோஷமா வந்த எல்லாரோட முகமும் இப்ப சப்புன்னு ஆயிடுது. காசிக்கு போய் என் கர்ம தொலைலன்ற மாதிரி எல்லாரும் அப்படியே நின்னுட்டு இருக்க. நீங்க எல்லாம் எப்படிடா இங்க வந்தீங்க? நாங்க இங்க இருக்கோம்னு தெரிஞ்சே வந்தீங்களான்னு கஸ்தூரி காண்டாமிருகம் கத்துது. அம்மா அப்படின்னு கார்த்திகா கூப்பிட்டு இருக்க. உங்களோட இதே தொல்லையா போச்சுடா, நாங்க எங்க போனாலும் அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டே வர்றீங்க, சை அப்படின்னு கஸ்தூரி காரி துப்பிட்டு இருக்க. அம்மா அப்படின்னு கார்த்திகா கூப்பிட்டு இருக்காங்க. ஹலோ, என்னங்க விட்டா ஓவரா பேசிட்டே போறீங்க? உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் இதே ஐயனார் சாமி தான் குலதெய்வம். நீங்க எப்படி சாமி கும்பிட வந்தீங்களோ அதே மாதிரி நாங்களும் சாமி கும்பிட தான் வந்திருக்கோம் அப்படின்னு சோழன் வேகமா பேச, டேய் சோழா கொஞ்சம் அமைதியா இருடாங்கிறாரு சேரன். உடனே காண்டாமிருகம் கஸ்தூரி, ஆமா உங்களை பத்தி எனக்கு தெரியாது, நாங்க இருக்கிறது தெரிஞ்சு பிரச்சனை பண்றதுக்கு தானே வந்திருக்கீங்க அப்படின்னு கத்த. கார்த்திகா ரொம்ப சங்கடமா பார்த்துட்டு இருக்காங்க. ஷோ சே அப்படின்னு சலிப்பா பாக்குறாரு சோழன். அதெல்லாம் இல்ல அத்த, குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினைச்சோம், பெரியப்பா கிட்ட தான் அட்ரஸ் கேட்டோம், அவர் தான் இந்த அட்ரஸ கொடுத்தாரு அப்படின்னு சேரன் சொல்ல அவரை எரிக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க கஸ்தூரி. நாங்க இங்க பிரச்சனை எல்லாம் பண்ண வரல, குடும்பமா சாமி கும்பிட்டுட்டு போலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சேரன் சொல்ல, யார்கிட்ட கதை விடுற, என் அண்ணன் உனக்கு அட்ரஸ் கொடுத்தாரா அப்படின்னு கஸ்தூரி கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாரு சேரன். கார்த்திகா அவ புருஷனோட வந்திருக்கான்னு தெரிஞ்சு வேணும்னே தாண்டா நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, ஏண்டா இப்படி உயிரை வாங்குறீங்க, என் பொண்ணு நிம்மதியா வாழக்கூடாதா அப்படின்னு காண்டாமிருகம் கதறிக்கிட்டு இருக்க. அம்மா அவங்க தான் சொல்றாங்கல்ல சாமி கும்பிட தான் வந்தாங்கன்னு, ஏமா தேவையில்லாம பேசுறாங்கிறாங்க கார்த்திகா. ஏய் நீ சும்மா இருடி, எதுவுமே பேசாத அப்படின்னு கஸ்தூரி சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க, எங்களுக்கு பிரச்சனை பண்ண சந்தர்ப்பம் கிடைக்காம இல்ல, பல இடத்துல நாங்க பெருந்தன்மையா இருந்ததுனால தான் உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் நிறைய நல்லது நடந்திருக்கு, அது ஞாபகம் இருக்கட்டும்னு வான் பண்றாரு பாண்டி. ஏய் கொஞ்சம் சும்மா இருங்கடா அப்படிங்கிற சேரன். அத்தை நாங்க பாட்டுக்கு இங்க தங்கி இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிடுவோம் அத்தை, யாருக்கும் பிரச்சனை கொடுக்கறதுக்காக நாங்க குடும்பமா கிளம்பி இங்க வரல, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தைங்கிறாரு சேரன். அம்மா நம்மள மாதிரி அவங்களும் கோவிலுக்கு சாமி கும்பிடதாமா வந்திருக்காங்க, நீ கொஞ்சம் அமைதியா தான் இரேன் அப்படின்னு கார்த்திகா சொல்ல. கஸ்தூரி முழிய உருட்டி ஏதோ சொல்ல வர கார்த்திகான்னு அவங்க வீட்டுக்காரர் கூப்பிடுற சத்தம் கேக்குது. கார்த்திகா திரும்ப அவர் வெளியே வந்துட்டு இருக்காரு. ஏங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க, எங்க மாமா ஃபேமிலிய நம்மள மாதிரி சாமி கும்பிட வந்திருக்காங்க அப்படின்னு கார்த்திகா சொல்ல அவரும் சந்தோஷமா சிரிச்சு வாங்க வாங்கங்கிறாரு. கஸ்தூரிக்கு பத்திக்கிட்டு எரியுது. வாங்க வாங்க எப்படி இருக்கீங்கன்னு சோழனுக்கு ஃபர்ஸ்ட் கையை கொடுக்கறாரு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க எல்லாருமே முகத்துல சின்ன சிரிப்போட நல்லா இருக்கோன்றாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்க அவரும் நான் நல்லா இருக்கேன்னு வேகமா தலையாடுறாரு. நீங்களும் குலதெய்வ கோவிலுக்கு சாமி கும்பிட தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்க சேரன் ஆமாங்கிறாரு. நாங்களும் அதுக்கு தான் வந்திருக்கோம், கல்யாணம் ஆனதுல இருந்து இவங்க குலதெய்வ கோவிலுக்கு போகவே இல்லையா, அதான் இப்ப வந்திருக்கோம் அப்படின்னு அவரு சகஜமா சேரன் கிட்ட பேசிட்டு இருக்க. கஸ்தூரி பொசு பொசுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. சரி சரிங்க அப்படின்னு சேரன் தலையாட்ட கார்த்திகா சந்தோஷமா நிக்கிறாங்க. சரி வாங்க எல்லாரும் உள்ளர போலாம் வாங்கன்னு மாப்பிள்ள கூப்பிட, வாங்க வாங்க மாமா வாங்க அப்படின்னு கார்த்திகாவுக்கு கூப்பிட, நாங்க போய் லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறோங்கிறாரு சோழன். சரி சரிங்கன்னு மாப்பிள்ள தலையாட்ட பாண்டி பல்லவா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு சோழன் அந்த பக்கம் போக கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் சேரன் கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. கஸ்தூரி தான் கடுப்பா மூஞ்சி வெடிக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அந்த அம்மனி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. இவங்க லக்கேஜ் எடுத்துட்டு வர வாங்க அப்படின்னு கார்த்திகா வீட்டுக்காரரு ஒரு பேக வாங்கிட்டு உள்ளர நடக்கிறாரு. எல்லாரும் உள்ளர போயிட கஸ்தூரி உடனே போன் எடுத்து அவங்க அண்ணன் நீர்யானைக்கு கால் பண்றாங்க. அவரு பேப்பர் பார்த்துட்டு இருக்கவரு அதை கீழே வச்சுட்டு காலை ஆன் பண்ணி காதுல வைக்கிறாரு. ஹலோ அப்படின்னு காண்டாமிருகம் சொல்லு கஸ்தூரிங்கிறாரு நீர்யானை. ஏன்னே நீதான் அந்த சேரனுக்கு நம்ம குலதெய்வ கோவிலோட அட்ரஸ் கொடுத்து விட்டியா அப்படின்னு கேட்க, ஆமா நான் தான் கொடுத்தேங்கிறாரு அவரு. அதை நீ என்கிட்ட சொல்லி இருக்க வேணாமா அப்படின்னு கஸ்தூரி கேட்க, இல்ல முதல்ல கொடுக்க வேணான்னு தாமா நினைச்சேன், அவன் அட்ரஸ் கேட்டதுக்கு அப்புறம் சாமியை வந்து சொன்னுச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. அப்படிங்கிறாங்க கஸ்தூரி. நம்ம குலதெய்வமே இன்னும் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி எல்லாம் கனவு. சரி எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கும் அதுதானே குலதெய்வம், நாம அட்ரஸ் கேட்டு அவனுக்கு கொடுக்காம இருந்தா அந்த சாமி நம்ம மேல கோவிச்சுக்கிட்டு நம்மளே ஏதாவது செஞ்சிருச்சுன்னா அதான் பயந்துகிட்டு அட்ரஸ கொடுத்துட்டேம்மா அப்படின்னு அவர் சொல்ல கஸ்தூரி பல்ல கடிச்சிட்டு நிக்கிறாங்க. அட என்னம்மா
அவனுங்க என்ன அடிக்கடியா போக போறானுங்க, எப்பவாவது ஒரு நாள் வருவானுங்க, விடு பாத்துக்கலாம் விடு அப்படிங்கிற ஒரு திடீர்னு ஞாபகம் வந்தவரா. ஆமா, உனக்கு யார் இதெல்லாம் சொன்னான்னு கேக்குறாரு. எனக்கு யார் சொன்னதா? அந்த சேரன் அவன் தம்பிங்க எல்லாரும் இங்க குடும்பத்தோட வந்து குத்த வச்சு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கஸ்தூரி சொல்ல அவங்க அண்ணன் அதிர்ச்சியோட என்னமா சொல்றேன்னு கேக்குறாரு. அவனுங்க வந்திருக்கானுங்களா அப்படின்னு அவர் கேட்க, பின்ன ஆமா, நீ அட்ரஸ் கொடுத்தா அவனுங்க வேற என்ன பண்ணுவானுங்க? நடேசனோட மருமக நிலா சம்பந்தமே இல்லாத ஒரு இந்திக்காரின்னு ஒரு படையே இங்க வந்திருக்குன்னு, இத்தனை பேர் தங்கறதுக்கு இங்க எங்க இடம் இருக்கு? பக்கத்துல இருக்கிறது நம்ம சித்தப்பா பன்னீர் வீடு மட்டும்தான் அப்படின்னு கஸ்தூரி சொல்ல, பன்னீரா யார் அதுன்னு கேக்குறாரு அவங்க அண்ணன். அதானே நம்ம பரட்ட பன்னீர் அப்படின்னு கஸ்தூரி சொல்ல, ஓ அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாரு. அங்கதான் நானு கார்த்திகா எல்லாரும் தங்கி இருக்கோம், இதே வீட்டுல தான் அவங்களும் வந்து தங்கி இருக்காங்க அப்படின்னு கஸ்தூரி சொல்ல, ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியாதேம்மான்னு பதறாரு அவரு. அவனுங்க அட்ரஸ கேட்டுட்டு உடனே கிளம்பி வருவாங்கன்னு சத்தியமா நான் நினைக்கலமா அப்படின்னு நீரியான சொல்ல, நல்லா நினைச்சானே, அவங்க எல்லாரும் இங்க தானே இருக்காங்க, குலதெய்வ கோவிலுக்கு வந்து எனக்கு நிம்மதியே இல்ல, கார்த்திகாவை வேற இதே வீட்டுல வச்சுக்கிட்டு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குன்னு, இவ எப்ப என்ன பண்ணுவான்னு வேற எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கஸ்தூரி பதற, ஏம்மா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கெல்லாம் தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ அதை பற்றியெல்லாம் யோசிச்சு எதுவும் கவலைப்பட்டுட்டு இருக்காத அப்படின்னு அவங்க அண்ணன் சாவகாசமா சொல்ல, நீ இங்க வந்து உட்கார்ந்து பாரு, அப்பதான் ஏன் நிலைமை உனக்கு புரியும். கார்த்திகாவை கூட உடனே இவனுங்களா ஒண்ணு கிடக்க ஒண்ணு மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டா என்ன பண்றது? ஏதோ நாமளே எல்லாம் குடும்பமா வந்து ஒண்ணு சேர்ந்த மாதிரி அவங்களும் இங்க வந்து ஒன்னா கூடி கொலாவிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கஸ்தூரி கத்த, அவனுங்க இப்படிலாம் கிளம்பி வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைம்மா அப்படின்னு அவரு சொல்ல, போனே தேவையே இல்லாத வேலை பார்த்துட்டேன், இனி வருஷம் திருவிழா நடத்துறேன், பொங்கல் வைக்கிறேன், எடா வெட்டுறேன், நீங்க வந்து நிப்பானுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டையும் எடுத்துக்குவானுங்க, அது மட்டும் நடந்துச்சுன்னு வையி அவனுங்க மண்டையை உடைச்சிருவேன்னு அப்படின்னு பேயாட்டம் ஆடுற கஸ்தூரி, எல்லாம் உன்னால வந்துச்சு, சே கனவு வந்துச்சு, அது இதுன்னு சொல்லி அட்ரஸ கொடுத்துட்டு இருக்கிற, 7:30 வேற இழுத்து விட்டுருக்குற, இங்க என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு டென்ஷனா இருக்கு அப்படின்னு கஸ்தூரி கதறிட்டு இருக்க. நீரியான தவிப்பா தவிச்சிட்டு, கஸ்தூரி எதுவும் டென்ஷன் ஆகாதம்மா, நான் வேணா அங்க கிளம்பி வரட்டான்னு கேக்குறாரு. ஆமா, நீ வந்தா மட்டும் அப்படியே போயிடுவானுங்களா? விடு வந்து தொலைச்சிட்டானுங்கல்ல, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன், யார்கிட்ட சொல்லி புலம்புறதுன்னு தெரியல, அதான் உனக்கு கால் பண்ணேன், வைக்கிறேன் அப்படின்னு கஸ்தூரி சொல்ல, கஸ்தூரி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது, அவனுங்க பாட்டுக்கு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே போயிடுவானுங்கம்மா, ஏதாவது ஒண்ணுன்னா நீ எனக்கு உடனே போன் பண்ணு, நான் வந்து அவனுங்களை விரட்டி விட்டுடுறேன் அப்படின்னு நீரியான சொல்ல, சரிண்ணே நான் வைக்கிறேன்னு காண்டாமிருகம் போனை வைக்குது. ஐயோ அட்ரஸ கொடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நீரியான வெறிச்சு போய் உட்கார்ந்துருக்கு. கஸ்தூரியை என்ன பண்றது, எப்படியாவது சமாளிச்சாகணுமேன்னு உள்ளர திரும்புறாங்க. நாளைய ப்ரோமோவில் என்னன்னு வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டிருக்கிற அப்படின்னு பல்லவன் கேட்க, நிலா சாரி கட்டினா நான் எப்பவுமே மேட்சிங்கா வேஷ்டி சட்டை போட்டதே இல்ல, அதான் வேஷ்டி கட்டிடலான்னு அப்படின்னு அவரு வலிஞ்சுக்கிட்டு இருக்க. அண்ணி சாரி தான் கட்டிட்டு வருவாங்கன்னு உனக்கு எப்படி தெரியுங்கிறாரு பல்லவன். டேய் நான் அவ புருஷன்டா, நீ வேணா பாரு, உங்க அண்ணி இன்னைக்கு புடவை தான் கட்டிட்டு வருவா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. பல்லவனோட பார்வை அங்க இருக்க ரூம் பக்கம் திரும்புது. கதவை திறந்துட்டு நிலா ஒரு பியூட்டிஃபுல்லான சாரியில அப்படியே ஏஞ்சல் மாதிரி வெளியே வர சோழன் அசந்து போய் பாக்குறாரு. மற்றவங்களும் அட அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.